ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்த்தங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருள்: நார்த்தங்காய் 4 காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறவு புளி கரைசல், சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கலாம், சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கவும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு நார்த்தங்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். நார்த்தங்காய் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காய் வேகிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா கொதிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கப்புறமா சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வற்றணும். வற்றினதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதை 1 வாரம்னாலும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.